அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து இந்த வேத பாட கூட்டத்துல தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் உங்களோடு கலக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோடு இணைகிறாரு. ஒவ்வொரு வாரம் மாலை ஆராதனையில இதான் நடக்குது. ஆமென். அல்லேலூயா. நெருப்பு பத்த வச்சாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது கொதிச்சு கொதிச்சு வெந்து அழகா முழுமையா ஒரு ஆகாரமா, அதாவது ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் செய்தியை நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டு பாடுறேன். எப்படியோ அது அந்த செய்தி எடுத்தாங்க, அது வீடியோல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இப்ப அதனால கொஞ்சம் நான் சொல்றேன். ஆனா ரெண்டாவது வாட்டி திருப்பி சொல்றது நல்லதுதான். அப்படின்னு சொல்லுங்க. நான்லாம் ஒரே பாட்டை 10 வாட்டி கேட்பேன், ஒரே செய்தியை 10 வாட்டி கேட்டிருக்கிறேன். எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது ஒரு 2 crores 3 crores லாஸ்ல இருக்கீங்களா? பிசினஸ்ல ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் ஏகப்பட்ட காரியம் எனக்கு, நான் தான் அப்படியே கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். ஆனா நானே உற்சாகமா இருக்கிறேன். அதனால நீங்கள் உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. இந்த 18வது அதிகாரத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன், உங்களை உற்சாகப்படுத்தும்படி. அங்கே மோசேயின் மாமர் எத்திரோ வருகிறார். மோசேயினுடைய மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும், அதாவது எத்திரோனுடைய மகள் 2 பேர பிள்ளைகளோடு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு மாமனார் இருக்காங்க? யாருக்கே இல்லைங்க? இருக்காரா? மாமனார் இருக்காரு. வெரி குட். அவருக்கு இருக்காரு மாமனார். வெரி குட். உங்களுக்கு மாமனார் இருக்காங்களா? வெரி குட். நல்லது. நாங்க தான் நிறைய பேர் மாமனார் இல்லாம இருக்கிறோம். இருந்தாங்க பாருங்க. இந்த இந்த இவங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு நல்ல மாமனார் ஒருவர் வரத்துக்காக சோதனை பண்ணுங்க. அந்த எத்திர மாதிரி நல்ல மாமனார் கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கொடுக்கணும், காலை பிடிச்சு வாழக்கூடாது, நல்ல ஆலோசனை கொடுக்கணும். பாருங்க, மனைவி அஞ்சோடு நல்லபடி பார்த்து காத்து பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கூட்டின்னு வர திருப்பி அந்த மாதிரி ஒரு நல்ல மாமனாரை கொடுங்க ஆண்டவரே. கல்யாணம் ஆகிறவங்க இப்படி கேட்கணும். பாருங்க, வயசான மாமனார் இருப்பது ரொம்ப நல்லது. அது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருக்குள்ள இருந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஆசீர்வாதம். அவங்க கொடுக்குற ஆலோசனை பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நான் போன வாரம் ரொம்ப விலக்கி சொன்னேன். அந்த செய்தி வெளிவர முடியாம போயிடுச்சு. நல்ல இந்த யூடியூப் மினிஸ்ட்ரிக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. இல்லையா? அதை இந்த சபையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஜெப பொறுப்பை கொடுத்துருக்கேன். அவர் நல்லா ஜெபிப்பார். நான் நம்புறேன் இந்த போகும்போது நிறைய வியூவர்ஸ் வர போறாங்க. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்காக நான் ஆவியில உணர்த்தப்பட்டு அந்த ஊழியத்தை கொடுக்குறேன். அவங்க செய்வாங்க, அது மகிமையா நடக்கும். அல்லேலூயா. அதே போல இந்த கேமரா வச்சு எடுக்கிற, எடிட் பண்ற, அந்த சேவ் பண்ணி திருப்பி போட்டு வெளியே கொண்டு வர அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ நம்ம செய்தியை கேட்கிறாங்க, கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ வார்த்தை அவங்களுக்குள்ள போகட்டும். அல்லேலூயா. எப்படியாகிலும் தேவனுடைய வருகைக்கு கர்த்தர் ஆயத்தமாக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க எத்திரோ அங்க வருகிறார். மோசே பார்க்கிறாரு. ரெண்டாவது அடுத்து நான் சொன்ன வந்தல்ல, மோசே அத்தனை ஜனங்களுக்கும் நியாயம் விசாரிக்கும்படி, ஏன்னா 25-30 lakhs கிட்ட ஜனங்க, சும்மா ஒரு 1000 பேர் கல்யாணத்துல கூட்டினாலுமே மறுநாள் நம்மளால எழுத முடியாது. அந்த 1000 பேருக்கும் உட்கார வச்சு சோறை போட்டு அவனை அனுப்பிச்சு திருப்தியா ஒரு 1000 பேர் 10,000 பேர் கூட்டினாலுமே கஷ்டம் இல்ல.
ஒரு பாஸ்டர் அப்படிதான் சொல்றாரு. அவர் சபைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 850 பேர் 900 பேர் வராங்க. அவ்வளோ பாஸ்டர் முடியல, பாஸ்டர் சமாளிக்கவே முடியல, பாஸ்டர் வாரம் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஏன்னா யார் இடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அதிகமாய் கேட்பாரு. அதிகமா ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வந்தாலும் பிரச்சனையே இருக்கு இல்ல. அவர் சொல்றாரு, முடியல பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர். ஒருத்தர் காதை குடிக்கிறான், ஒருத்தன் கண்ணத்தை கெல்றான், ஒருத்தர் குத்துறான். அதுல என்ன விஷயம்? குத்தினே இருக்கிறாங்க பாஸ்டர். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடியல என்னால. எத்தனை லட்சம் பேரு இல்ல, 1 லட்சமா 2 லட்சமாங்க, அத்தனை லட்சம் பேர் மெயின்டைன் பண்ண தள்ளிட்டு போனவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். மோச அடிக்கடி அதுதான், ஐயோ என்ன எடுத்துருக்காங்க சொல்லிட்டாரு. இது தலைவலி கொடுக்குற தலைவலி குறைச்சல் அந்த மாதிரி இல்ல. ஆனா கருத்து சோத்திரம் இது கூட அப்படி இருந்தது. ஆனா எல்லாத்தையும் ஜபத்துல கட்டி வச்சிருக்கிறேன். நம்ம நான் ரொம்ப பாரத்தோடு வாழ்ந்த கண்ணீர் விட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டு இன்னைக்கு அழகா ஒரு தோட்டமா, திராட்சை தோட்டமா இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, உள்ள நெறி நுழைய போதே தெரியும், ஐயோ நம்ம வாழை பிடிச்சி கட்டி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி உள்ள நெறியெல்லாம் நுழையது இல்லை. இப்போ அப்படின்னு பார்த்து எட்டிட்டு பார்த்தோம்னா உணர்ந்தில்லை. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மனுஷன் காலை தொடங்கி மாலை வரைக்கும் விசாரிக்கிறான், இரவு வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து அவங்களுக்கு சொல்றான். இதை உன்னிப்பா கவனிக்கிறான் பாருங்க. அப்போ கவனிச்சு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா மருமகன் மேல எவ்வளவு அன்பு. பிள்ளைகளை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு மாமனார் வரணும். உங்ககிட்ட சொல்லி ஆமைன்னு சொல்ல மாட்டீங்க, வானா அந்த மாதிரி வாட்ச் பண்ணாரா இல்லையா? பார்த்துட்டு தானே சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை எடுங்க, யாத்திராகமம் 18:14. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு. போதும், பார்த்தாரா? நாம நல்ல மாமனார் பார்த்தீங்களா? இல்ல, நம்மளுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாம் இல்ல, எப்போ போயிட்டாரு, பாவம் நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன். எனக்கு கொடுத்த மாமனாரு வாயே திறக்க மாட்டாரு. அருமையானது. நான் என்ன சொல்றேனோ அப்படியே தலையாட்டுவார். ஒரு வார்த்தை சொல்லிட்டா மீறவே மாட்டார். அதோட கொடுமை. எங்க வீட்டுல தங்கி இருந்தப்போ டேபிள் மேல என் மனைவி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. டிவி போட்டு ஒரு பெரிய இந்த யோசேப்பெல்லாம் பெரிய படம் 2.5 மணி நேரம் ஓடும். நாங்க அவர் உள்ள வச்சுதான் பூட்டிட்டு வெளியே ஊழியத்துக்கு போவோம். அவரை உள்ள வச்சுட்டு இங்கேயே உட்காரணும்னா அந்த பக்கத்துலயே சிங்க் இருக்கும், வாஷ் மிஷின். கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டு அந்த படம் முடியும் போது ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க, அவங்க படுத்துருங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டா சொல்லுவாங்க. நாங்க திடீர்னு ஒரு நாள் வந்தோம், தொடர்ந்து வரணும், நாங்க உட்காருங்க, இங்க விட்டு எழுந்து போக கூடாதுன்னு இல்லை, அங்கே உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் கிடைப்பாங்களா? அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்குன்னு ஒரு பாட்டு எங்கேயும் அவருங்க. நாங்க மெதுவா திறந்து என்னதான் பண்றாரு உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஏஜிட்டு இல்ல, பார்த்தா நாங்க இங்கேயேதான் உட்காரணும், எழுந்து இங்கேயும் அங்கேயும் போக கூடாது, சாப்பிடணும், டிவி பாருங்க, முடிஞ்ச உடனே சாப்பிடுங்க. அந்த படம் மோசே படம், ஆபிரகாம் படம், யோசேப்பு படம், இதெல்லாம் சிடி வாங்கி வச்சு ஒரு போட்டு விட்டுட்டு போவோம். பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துவார். உட்காருனா அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாரு. அப்ப உங்களுக்கு நல்ல மாமனாரா இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துதா? இருந்தாங்களா? நீங்க கவனிங்க, வாலிப பிள்ளைகள் நல்லா ஜாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பனை போல, தகப்பனுடைய அன்பு அது. அல்லேலூயா. மாமனார்னா என்ன? 2வது தகப்பன், அடுத்த தகப்பன் உங்களுக்கு என்ன? ஆமென் சொல்லுங்க வாலிப பிள்ளைகள்லாம். அல்லேலூயா. அடுத்த தகப்பன் உனக்கு அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை போலதான் அவங்களையும் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எங்க வீட்டுக்கு வந்த
ஆபிரகாமும் அப்படிதான். எங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்பார். நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அங்கிள் என்ன பண்ணலாம், அங்கிள் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை கீழே என் தங்கச்சி என்னன்னா எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கிறாரு அவர். எங்க அப்பா ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, அவர் அப்படியே ஏற்றுக் கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி அவரும் ஏதாவது வாங்கினா இல்ல ஏதாவது செஞ்சா அவரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். குட் கேரக்டர். இப்படி நல்ல மாமனாருங்க வந்துட்டாங்கன்னா சூப்பர். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப பாருங்க, மோசே செய்யறத பாக்குறாரு. மோசேயின் மாமன் கண்டு, மோசே ஜனங்களுக்கு செய்த யாவையும் கண்டு அப்ப வாட்ச் பண்றாரு. அப்ப மருமகன் நல்லா இருக்கணும், மருமகனுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் கண்டிஷனுக்கு பாக்குறாரு. இத்தனை லட்சம் ஜனங்களை இன்னைக்கு அப்போ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நின்று நான் விழுந்துருவோப்பா, சோர்ந்து போயிடுவேன், விடாய்க்கு போயிடுவேன்ற. அப்ப எந்த அளவுக்கு அக்கறை பார்த்தீங்களா? அன்பு இல்லைன்னா வருமாது இல்ல. இப்படி ஆண்டவரே வாழ்வு பிள்ளைகள் இப்படி ஒரு அன்பான மாமனார் கொடுங்கப்பா, இப்படி ஒரு அன்பான மாமனாரு கொடுங்க. வணக்க சொல்லுங்களா அப்படி இருந்தாரு அவரு. வெரி குட். சும்மா தலைக்கட்டையா அவர் உள்ள போனாதான் தெரியும் யார் யார் எப்படி இருந்ததுன்ட்டு. அடிக்கடி கேஸ்ல இருந்ததா இல்ல எப்படி அப்படி எப்படி இருந்ததான்ட்டு. இங்க பாருங்க, கண்டு வாசிங்க அந்த 14வது வசனத்தை. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற எந்த காரியம் என்ன? நீர் ஒன்றையாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்புறம் அது சொல்லிட்டு வராது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அது இது பண்ண முடியல. அதுக்காக நான் மேலோட்டு சொல்றேன். நீ செய்கிற 17வது வசனம் 17-18 வாசிங்க. அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. கரெக்டா கண்டிக்கிறார் பாருங்க, நல்லதல்லன்றாரு. இந்த காலத்துல மாமனார் ஒரு வார்த்தை சொன்னா உடனே போயா வாயான்றது. நீ யாரையா எனக்கு அட்வைஸ் பண்றது, போயா கம்முன்னு உட்காரியா, உன் பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறது பெரிய விஷயம், இதுல நீ வேற வண்டியா எனக்கு இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் நிறைய காதுல. ஆனா இங்க பாருங்க நல்லதல்லன்றாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 18வது வசனத்துல, நீரும் உம்மாடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இதுக்குதான் ஒரு ஆலோசனை கொடுக்க நல்ல தகப்பன்மார்கள் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. ஆமா, அந்த சொல்றாரு உங்களால அது முடியாது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இதை யாராவது ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கிறது கஷ்டம் இல்ல. ஏன்னா தேவன் சொல்லி அனுப்புறாரு, தேவ ஆலோசனை இருக்கிறது. தேவன் சொல்ற பிரகாரம் தான் அவர் இங்கிருந்து எகிப்துக்கு போகிறாரு. அங்க நிறைய அற்புத அடையாளம் தேவன் சொல்லிதான் நடக்குது. இவர் கொஞ்சம் லைட்டா முரண்டு பிடிச்சிருந்தா இவர் நிலைமை என்ன இருக்கும் இல்ல? அவருடைய நிலைமை என்ன இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அந்த இடத்துல என் சொல்லை கேளு, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரன் கொடுக்குற ஆலோசனை உன்னை கூட ஏத்துக்கிறதே இல்லை, கேட்கறதே கிடையாது எதுவுமே. இவன் ஒரு புறஜாதி மனுஷன், ஆனா இவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான், அதை மோச கேட்கிறாரு. பாருங்க, அதுக்குதான் தேவ ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். தேவ ஆலோசனை கேட்டு நடப்பது முக்கியம். எல்லாம் மேட்ரை முடிச்சுட்டு கடைசியா வாங்க பாஸ்டர் ஜாம் பண்ணுன்னா ஜாம் பண்ணிட்டு தான் போவேன். வேற என்ன பண்றது? வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அங்க சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி
அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். இதுதான் உன் வேலைன்றாரு. இது உன் வேலை இல்ல, விசாரிக்கிறது உன் வேலை இல்ல. அது புதிய ஏற்பாட்டுல அப்படிதான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரே பிரச்சனை வருது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்போம், பந்தி விசாரிப்பு காரியம் விசாரிக்கிற காரியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது போகலான்னு சொல்லி அதுக்காக ஆளை எழுப்பி அபிஷேகம் பண்ணி விட்டுட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் நடந்தது அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம் இல்ல. அதேதான் மோசேக்கு சொல்றாரு, மோசே இந்த வேலை உன் வேலை கிடையாது, இதுக்குன்னு கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். உன் பாளையத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க, இத்தனை கோத்திரங்களுக்குள்ள இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களை தொட்டு எழுப்புப்பா. உன் வேலை இது கிடையாது. நீ தேவ சமூகத்துல நிக்கிற மனுஷன், நீ தேவ சமூகத்துல நிக்கணும். அங்கிருந்து வார்த்தையை கொண்டு வரணும். இந்த ஜனங்களை எப்படி நடக்கணும், அங்கிருந்து நியாயபிரமாண கட்டளைகள் அதெல்லாம் சொல்ற கட்டளைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நீ அவங்க நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த. அது போதும், அதுதான் உங்க வேலை. அந்த வேலையை செய்யுங்க, இதுக்கு ஆளை எழுப்புங்கன்ற. அல்லேலூயா. அதான் 21வது வசனத்துல சொல்றாரு, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆன திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. அதாவது எப்படின்னா, இது 3 இருந்துட்டா போதும், கர்த்தர் பயன்படுத்த ஒரு பாத்திரமான மாற முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த பயம் இருந்தா பாவம் இருக்காது. பயம் இருந்தா பாவம் செய்ய மாட்டான். தேவனுக்கு பயப்படும். ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அப்படியே நடுங்கி பயந்து ஆண்டவரே அது மாதிரி தெரியாம செஞ்சாங்க மனுஷன் அந்த பக்கமே போக மாட்டான். அதுக்குதான் தேவ பயம். அதே 2வது உண்மை. கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி இருக்கிறேன்றாரு, அதான் உண்மை. 3வது பொருளாசையை வெறுக்கிறோம். பொருளாசையை வெறுக்கிறோம். அங்க அது கொடுப்பாங்க, இங்க இது கொடுப்பாங்க, இவங்க கிட்ட போனா இது கொடுப்பாங்க, அங்க இது கொடுப்பாங்க. அந்த அந்த காரியமே இருக்கக்கூடாது. ஒருத்தருடைய நான் அந்த மாதிரி நம்பி போய் நிறைய தடவை வெட்டப்பட்டு வந்திருக்கேன். சரி, அங்க போனா ஏதாவது கொடுப்பாங்க, அதுல வந்துடலாம், பெட்ரோல் போட்டுக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம் போனா அங்க ஒருத்தரும் ஒண்ணு கொடுக்க மாட்டோம். கத்து கொடுக்குறவங்க கத்து வச்சுருவாரு. நம்ம பாட்டுக்கு நம்ம ஊழியம் சொல்லி ஜெபிக்க போறோம்னு சொல்லி அப்படி ஊழியம் முடிச்சுட்டு வந்தா கத்தர் யாரை கொண்டாது ஏதாவது ஒரு உதவி அனுப்பிச்சு கொடுத்துருவாரு. அப்படிதான் போதும். அப்படிப்பட்ட ஆட்களை 1000 பேருக்கு 100 பேருக்கு 10 பேருக்கு அப்படி எழுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். அல்லேலூயா. அதற்கு பின்புதான் 19வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், மோசே இப்போ தேவனோடு இருக்க அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வர சீனாய் மலையில ஏறுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக 19வது அதிகாரத்துல நம்ம இதை பார்த்தோம். அது மட்டும் இல்ல, மிக முக்கியமா 19வது அதிகாரத்துல இந்த 11வது வசனத்தை பார்த்தோம். 10, 11 அதே வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அடுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிளீன் பண்ணட்டும், தோச்சி பர்ஃபெக்டா வரட்டும் இங்க அவங்க சமூகத்துல. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கரெக்டா செக் பண்ணி கரெக்டா இருக்கா, எங்க ஓட்ட எங்க அழுக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணி பாவ அறிக்கை செய்து எல்லாத்தையும் விட்டு விட்டு தேவ சமூகத்துல பரிசுத்தமா வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன இடம்? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்குகிற இடம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வைக்கிற இடம். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். வெளியிருந்து வரும் பொழுது உள்ள நுழையும் பொழுது எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி நீ ஆராதனைக்குள்ள நுழைஞ்சனா உனக்கு அந்த ஆராதனை அன்னைக்கு மகிமையா இருக்கும், அது வல்லமையா இருக்கும். கர்த்தருடைய பொருளா உணர்வு பேசுவார். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள் 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரதிபட்சமாக வெளிப்படுவார். அந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்ல, உயிர் தெழுந்த நாளிலே தானே நம்ம ஆராதிக்கிறோம் இல்ல.
அதனால 16வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும். விடிய காலத்திலே இறங்கிடுறாங்க 3ஆம் நாள். இங்க எல்லாம் சபையில எப்போ இறங்கிடுறாரு கர்த்தர்? விடிய காலத்திலே இறங்கிடுவாரு. ஆராதனை அன்னைக்கு காலையிலன்னா அன்னைக்கு இறங்கிடுவாரு. நம்ம தான் வெரி லேட். 8 மணி ஆராதனைன்னா 9, 9:30, 9:15, 10 அவர் விடியாலே இறங்கி ரெடியா ஆயத்தமாயிடுறாரு. விடிய காலத்துல 3ஆம் நாள் விடிய காலத்துல எப்ப உயிரை இருந்தா தெரியுமா உங்களுக்கு? அதிகாலை இருட்டோட போறாங்க. காலையில உயிர் தந்தார். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. நான் எடுத்து தரேன். 16:9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு. எப்ப எழுந்தாரு? அதிகாலையிலே. காலையிலங்க. நீ மத்த நாள்லாம் தூங்குற சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில எழுந்துரு. அதிகாலையில அவர் எழுந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இங்க எப்படிதான் பார்க்கிறோம்? அதிகாலை இருட்டோடு. ஆமென் சொல்லுங்க. விடிய காலத்துல இடி முழக்கங்களும் மின்னல், இதெல்லாம் நான் துதி ஆராதனைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. இடி முழக்கங்களும் கர்த்தருடைய மகிமையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலை மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிட்டு. அவர்கள் சத்தம் வெடிகாலையே ஆரம்பிச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனையின் சத்தம் ஆரம்பிச்சு ஆராதனை எல்லாம் முடியுது. அப்புறம் உள்ளே நுழையிறீங்க. அதுக்குதான் ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்க, ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வாங்கன்றாரு. காலையில கர்த்தர் விடிகாலையில கர்த்தர் ஆயத்தம் ஆயிடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஆராதனை நாள், அன்னைக்கு ஜனங்கள்லாம் கூடி வருவாங்க. என் ஜனங்கள்லாம் என்னை ஆராதிக்க போறாங்க, என்னை மகிழ்வு கொடுக்க போறாங்க, என் ஜனங்க அன்போடு ஓடி வருகிறாங்க என்னை துதிக்க. அதனால சொல்லி தேவன் ரெடியா ஆயத்தமா நிற்பார். அவர்கள் நடுவில் உலாகும்படி விடிய காலத்துல அங்க அதிகாலையில பாக்குறோம் மார்க்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை இன்னும் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடங்கட்டும், அப்படியே உட்காந்து பத்துக்குன்னு சாஞ்சிக்கிங்க எழுச்சி கட்ட 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 ரெடி ஆகி வந்துடணும். என்ன பண்ணாச்சு? காலையில சண்டே வேண்டும்னா வெப்பு எழுந்து குளிச்சுட்டு கப்ப கப்ப கப்பன்னு ரெடி ஆகி வந்துடணும். வெயில் காலமா பச்சை தண்ணி ஊத்து, மழை காலமா சுடு தண்ணி ஊத்து, ரெடியா வந்துடு. சனிக்கிழமை எல்லாம் அயன் போட்டு வச்சுக்கணும். அதெல்லாம் எத்தனை பேர் சனிக்கிழமை ரெடியா வைக்கிறீங்க ட்ரெஸ்? ஆமா, சனிக்கிழமை சரியா? வெரி குட், தேங்க்யூ. ஆயத்தமாயிடும். வெள்ளி சனி அங்க சொல்லுது ஆயத்தமா இருங்க அப்படின்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். இப்போ 20வது வசனத்தை 20வது அதிகாரத்தை திருப்பி கொள்வோம். இப்ப மோசே போறாரு, அங்க எல்லாம் சொல்றாரு, திருப்பி வராரு. இப்ப பாருங்க, முதல் வசனத்தை வாசிங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. தேவன் பேசுறாரு மோசேயோட. அல்லேலூயா. அங்க ஒரு ஆலோசனை வந்து அந்த ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்காம அதை கேட்டு கீழ்ப்படிந்ததால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அங்க பாருங்க, அதுக்குதான் ஆலோசனை கொடுத்தா யாரு என்ன ஏதுன்னு பார்க்க கூடாது. அது தேவனுடைய ஆலோசனை, வேதத்துக்கு ஒத்து கரெக்டா இருந்தா அதை நம்ம ஏத்துக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பேசிய சொல்லிய சகல வார்த்தைகள் ஆகன. இதுலதான் 10 கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்துல முதல் கட்டளை என்ன? 10 கட்டளை இல்ல, என்னையின்றி எங்க இருக்கு வசனம்? 3வது வசனம். ஃபர்ஸ்ட் கட்டளை எங்க இருக்கு? 2வது கட்டளை எழுதுங்க, அங்க எழுதுங்க. 4வது என்ன சொல்றாரு? 4வதுல என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது கட்டளை 4வது வசனத்தில் இருக்கு, வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இது 2வது மிகப்பெரிய ஒரு கட்டளை. கர்த்தர் அந்த மோசேக்கு எழுதி கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது கட்டளை
7வதுல இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இருக்கும் எல்லா இடத்துலயும் வீணிலே வழங்கக்கூடாது. எத்தனாவது கட்டளை இது? 4வது கட்டளை. 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சரி, 4வது கட்டளை. 5வது கட்டளை எத்தனாவது வசனத்துல இருக்குது? 12. யார் சொன்னது? 12 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவோம். அடுத்த கட்டளை இது எத்தனாவது கட்டளை? 5. நான் சொல்றதெல்லாம் அங்க லைனா எழுதுங்க. இது எத்தனாவதுன்னு எழுதுங்க. அங்க நீங்க நாளைக்கு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேட்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க, நீங்க எங்க சபை எங்க உருவானீங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு இலவசமா அங்கங்க காசு போட்டு பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இலவசமா பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க அதை கேட்ச் பண்ணிக்கணும், புடிச்சுக்கணும் இல்ல? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. இது எத்தனாவது கட்டளை? 5. 6வது கட்டளை 13 என்ன சொல்லுது? கொலை செய்யாது. இதுக்கெல்லாம் வேற வேற ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதை நான் விளக்க வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது எத்தனாவது கட்டளை? 9 ஆச்சா? 10வது எங்க இருக்கு? 17. வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள இதுதான் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லா இருக்காது. 10 கட்டளையில பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இது 10வது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். கரவாடுகிட்ட மெதுவா தான் நடத்தணும். விடுவிடுன்னு அச்சு விரட்டி ஓட்டினா விழுந்துரும். அந்த மாதிரி மெதுவா போகணும். கவனிங்க, 10வது கட்டளை இது. 10 கட்டளை கொடுத்திருக்காரு. எத்தனாவது அதிகாரத்துல? 20வது அதிகாரத்துல. 10 கட்டளை எங்க இருக்குன்னா டக்குன்னு திருப்பி யாத்திராம 20. அல்லேலூயா. சிஸ்டர்ல குயிஸ் வச்சா டக்குன்னு எழுதலாம். அந்த பைபிள் ஸ்டடியில கரெக்டா வந்தீங்கன்னா வெளியே எங்க போனீங்கன்னா 10 கட்டளை எங்க இருக்குமா, எதாவது வசனம், இந்த கட்டளை எத்தனாவது வசனம்னா நீ இப்ப எழுதிட்டீங்கன்னா பார்த்து டக்குன்னு சொல்லலாம். ஆச்சரியப்படுவான், எப்படா எங்க இப்படி கேட்ச் பண்ணி இருக்கிறாங்க, எங்க அந்த கூட்டம் வந்ததுன்னு பார்ப்பாங்க. அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சீனை மலையில எங்க விட்டா கட்டளைய? சீனை மலையில. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆயுதமாய் போகும்போது கர்த்தர் இந்த 10 கட்டளையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க, மிக முக்கியமா அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு. 24வது வசனத்தை வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனம் தெரியும், ஆனா அது எங்க கொடுத்தது, யாருக்கு கொடுத்தது, எப்ப கொடுத்தது யாருக்கும் தெரியாது. அது நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். சீனாய் மலையில மோசேக்கு தன் ஜனங்களுக்காக சொல்லி அனுப்பின வார்த்தை. ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு? பேசி சகல வார்த்தைகளும் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. இது யாரு சொல்றது? அப்ப தேவன் சொல்லுகிறார். தேவன் மகாபெரிய தேவன் மோசேயோடு பேசுகிறார். இவருடைய முடிவு உபாகமத்துல கடைசியில பார்ப்போம். முகமுகமாய் கர்த்தரோடு பேசின மோசே போல வேறொரு மனுஷன் எழுந்ததே என்றது. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்ற. அப்ப முகமுகமாய் கர்த்தர் இந்த மோசேயோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தை 10 கட்டளையை கொடுத்து இப்ப சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் வருவேன். ஒருவேளை ஆராதனையில துக்கமா இருக்கலாம், உடஞ்சிலே வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆராதனையில வேதனையோடு வந்திருக்கலாம். அப்படியும் அந்த ஆராதனையில கண்ணீரோடு இயேசுவா உமக்கு நன்றி, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், நீ அவர் போற்றி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
நீ எந்த ஸ்தானத்துல இருந்தாலும், வெளியே போய் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்ல நின்னாலும் சரி, கிச்சன்ல நீ சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலைமையிலும் நீ உன்னுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் வந்து விடுவார். அந்த இடத்துல இறங்கி விடுவார். அதான் சொல்லிய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். புதிய ஏற்பாட்டில் அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற நாமம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இயேசு என்ற நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு பாக்குறீங்க? எங்க இருக்கு ஆசீர்வாதம்? எங்க இருக்கு அப்படின்னா? அப்படியா? எங்க இருக்குப்பா உன் ஆசீர்வாதம்? எங்க இருக்கு? எங்க வச்சிருக்காரு? ஒரு கையில தான் வச்சிருக்கிறாரு. ஒரு கையில தான் இருக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை பின்பாக மட்டும் வாசிங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து, உன்கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப எங்க இருக்கு ஆசீர்வாதம்? உன் கையில தான் இருக்கு. ஆசீர்வாதம். கர்த்தரை எப்படி வரவேற்க முடியும்? எப்படி வரவேற்கிறது? அதுக்குதான் வாய் கழிய கொண்டைகள் தண்ணி போக கர்த்தரை உயர்த்துங்க, பாடுங்க, துதிங்க, ஆராதிங்கன்னு சொல்றேன். ஆராதனையில காரணம் என்ன? கர்த்தர் இறங்கி வருவார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் வருகிறார். அதனாலதான் வாயை கூடாத, கவனம் நிக்காத, வாயை திறந்து பேசி ஏதோ ஒரு வார்த்தையை பேசுன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சொல்லுங்கன்றவங்க இதெல்லாம் நீ கவனிச்சீங்க. ஆராதனையில சொல்லும் பொழுது கர்த்தரை உயர்த்துங்க, துதிங்க, ஆராதிங்க, ஏதோ வார்த்தை பேசிட்டே அவர் உயர்த்தக்கூடிய துதியின் வார்த்தையை பேசுங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இறங்கி வருவாங்க. அவரை வரவழைக்க பல வழி இருக்கு. அதுல இது ஒரு வழி. நான் நிறைய சொல்றேன் எப்படிலாம் எங்கெல்லாம் இறங்குவாருன்ட்டு. அவரை வரவழைக்க நீ இருக்கிற இடத்துல அவரை கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் வழி. நீ எங்க இருந்தாலும் சரி, கிச்சன்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, ஹால்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வர முடியும். அவர் வருவார். எந்த ஸ்தானத்திலும் நீ எங்க இருக்கிறவோ, எந்த இடத்துல இருக்கிறியோ, இடம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீதான் நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தர் நல்லவர். நான் ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஹால் இருக்கு. உள்ள உட்காந்துட்டு ஜாம் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ இன்னொரு ஊழியக்கார் வராரு. அப்போ அவர் ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன், கர்த்தரால் பயன்படுத்துகிற வல்லமையான தேவ மனுஷன். அவர் நோய்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான மகிமை இருக்கு, பிரசன்னத்தை நான் உணர்றேன், கர்த்தர் இங்க இருக்கிறாரு. நேரா வந்துட்டு அப்புறம் உள்ள வந்து அதோட அவர் சொல்றாரு, தலைவர் இங்கதான் உட்காந்துருக்காரு. அதான் நானும் ஜெபம் பண்ணியே இருக்கிறேன். அப்போ பாருங்க, அந்த இடத்துல நான் சொல்ற காரியத்தை கவனிங்க. நம்ம எங்கே உள்ள ஜெபிச்சு கொடுத்தாலும் உள்ள நுழையும் போதே அந்த பிரசனத்தை கர்த்தரோடு இருக்கிறவங்க பார்த்துட முடியும், உணர முடியும். அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அந்த கர்த்தர் இருக்கிறார் என்றத இன்னொரு கர்த்தருடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் நிச்சயமா கண்டுகொள்ள முடியும். எத்தனையோ நாங்க ஆராதனையில இதுல எங்க தனிப்பட்ட ஜபத்துல இப்படி நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் வரணும்னா அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவாங்க. வார்த்தை பொய்யாகாது. இந்த வார்த்தை சொன்னதுதான். கர்த்தர் சீனியில் யோசேப்பு சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் சொல்றாரு, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு, இந்த வசனத்தை நான் பெரிய பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் எங்க சபையில, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. மண்ணு யாரு? நீயும் நானும் தான் மண்ணு, மண்ணால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மண்ணு அப்படியே மண்ணா இருக்கக்கூடாது.
எத்தனை செய்தி கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு பாட்டை கேட்டு ஜபத்தை கேட்டு ஒரு ஜபம் பண்ணுன்றது பாடுன்னா பாட தெரியாது. அப்படியே மண்ணவே இருக்கக்கூடாது. மண்ணு பலிபீடமா மாறணும். இந்த மண்ணினால எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அதுதான் இங்க வரவங்க எல்லாரையும் ஜோம் பண்ணி பாடுன்னு சொல்லி கொடுங்க. எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஒரே நின்று பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம், பல தடவை கொடுக்கிறோம். ஜோம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறதுக்குன்னு உங்களை தயார் பண்றதுக்குன்னு சண்டை ஈவினிங் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுதான் எல்லாருக்கும் ஜோம் கொடுக்குறது. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, பாடுங்க. இது மண்ணாவே அப்படியே இருக்கக்கூடாது, மண்ணாவே போயிடக்கூடாது. ஆமான்னு சொல்லுங்க. இந்த மண்ணு பலிபீடமா மாறணும். மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இந்த மண்ணு பலிபீடமா மாறணும். கர்த்தருடைய அக்கினி இறங்கிய ஒரு பலிபீடமா இருக்கணும். இந்த மண்ணினாலே எனக்கு யாருக்கு யாருக்கு கர்த்தருக்கு பலிபீடமா மாறணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பத்த வைக்கிறதுக்கு ஒரு பலிபீடமா இருக்கக்கூடாது. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, மண்ணுனால மண்ணு அந்த களிமண் வந்து உனை எப்படி வேணாலும் அதை உணையலாம். அப்படின்னு சொல்லுங்க. அது கல்லா இருந்தா உணைய முடியாது. கல்லா இருந்ததுன்னா என்ன பண்ண, கட்டி கட்டியா இருந்தா கொஞ்சம் கவனிங்க என்ன பிளீஸ். கட்டி கட்டியா கல்லுகள்லாம் இருந்தா என்ன பண்றது? அதுக்குதான் உடைகிறாரு. ஏன் உடைகிறாரு? கட்டி கட்டியா இருக்கு, உணைய முடியல. அதான் சொல்றாரு, மண்ணுனால கட்டி கட்டியா இருக்கிறது இல்ல, கல்லு மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த கல்ல உடைச்சிட்டு வணைஞ்சிருவாரு. ஆமான்னு சொல்லுங்க. கல்ல வந்து வணைய முடியாது. புயல் வந்து கல்ல வச்சு வணைய முடியாது. ஆமா, அதே போல ஒரு கல்லு கட்டி கட்டியா இருந்தது. அப்படியே கொஞ்சம் பெருமையில, அப்படியே கோலத்துல, டென்ஷன்ல, தேவையில்ல வார்த்தை, அப்படி இப்படி பல இதெல்லாம் கட்டி நிறைய இருக்கு. கட்டி எல்லாம் வச்சு நசுக்கி நசுக்கி தட்டி மண்ணாக்கி, அப்புறம் தண்ணி ஊத்தி, ஜீவ தண்ணீரை ஊத்தி கடைவார். பரம்பு கோயில் கடைஞ்சி கோயிலத்துல வச்சு வணைவார். ஆமான்னு சொல்லுங்க. அதே மாதிரிலாம் இதெல்லாம் அந்த மாதிரி வணைஞ்சிருக்கிறார். ஆமான்னு சொல்லுங்க. அதே மாதிரிலாம் அவருடைய சுபாவத்தெல்லாம் மாத்தி இருக்கிறார். எவ்வளோ தெரிஞ்சு கோபத்தை நிறைய அடைக்கி வச்சிருக்கிறார். இல்லைன்னா என் குடும்பம் அப்படியே காணாம போயிட்டு இருக்கு, ஊழியெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்படியே சொல்றது எனக்கு தெரியல. சரி, அது விட்டுல, அதை வேணாம், அதை நம்ம ஏன் போனோம் பாருங்க. மண்ணை களிமண்ண பலிபீடத்துல பலிபீடமாய் உண்டாக்கி, அது மேல பலிபீடமா மாறினாதான் அது மேல ஆடு மாடெல்லாம் வச்சு பலி செலுத்த முடியும். அது மேல் உன் ஆடுகளையும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுங்க. அவன் நமக்காக பலியானா. அது மட்டும் இல்ல, ஆடுகளையும் மாடுகளையும் வெளிப்படுத்தல போனா ஒரு முகம், 4 முகம் காண்பிக்கப்படும். ஜீவன் கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற வெளிப்படுத்த போனா இது பழைய செய்தியில தேடினீங்கன்னா கிடைக்கிறது. விலைக்கு சொல்லி பாருங்க. அப்போ அதை கொண்டு வந்து பலிபீடத்துல வைக்கும் பொழுது அங்கே சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அப்புறம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இந்த மண்ணு பலிபீடமாகி பலி செலுத்த ஆரம்பிச்சிருச்சுனாலுமே அவங்க எங்க இருந்து கர்த்தரை துதித்தாலும் அங்க கர்த்தர் இறங்குவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வருவேன். 1000 பேர் வருவாங்க நம்ம வாழ்க்கையில. சும்மா வெளிநேர வந்துட்டு வெளிநேர பார்த்துட்டு போற கூட்டம் எல்லாம் இருக்குது. சும்மா வந்து பார்த்துட்டு போற கூட்டம். இவர் எது வராரு? சும்மா வரல, வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சும்மா வராரு,
நான் வருவேன், ஆனா வந்து வெறும் வெளியே வர மாட்டேன், சும்மா வர மாட்டேன், வந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வர வைக்க உன் கையில இருக்கிறது. நீ உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால், நீ என்னை உயர்த்தினால், நீ என்னை மகிமைப்படுத்தினால் அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன். அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறும். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது மலையெல்லாம் உருக ஆரம்பிச்சுட்டு சொல்லுது. அந்த மாதிரி எப்பேற்பட்ட காரியமும் விலகிடும். ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சா, இயேசுவின் நாமத்தை உயர்த்தினா அங்க வந்துருவார் கர்த்தர். அந்த இடத்துல உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் என்னுடைய ஒரு சில தொடர்ச்சிக்கு நம்ம பார்ப்போம். எல்லா கண்களை மூடி அன்பில் பரலோகத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே நீ சொன்ன எல்லா வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 19வது அதிகாரம் என்றாலுமே ஆண்டவரே நீர் மலையில மோசையோடு பேசின காரியம், 20வது அதிகாரம் 10 கட்டளை கொடுத்த அதிகாரம், 18வது அதிகாரம் ஆண்டவரே இந்த எத்திரோ வந்து மோசைக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்க அப்படியே மண்ணா இருக்க கூடாதுப்பா ஆண்டவரே. இந்த மண்ணு பலிபீடமா மாறணும் ஆண்டவரே. மண்ணினாலே இந்த பலிபீடம், இந்த மண்ணு பலிபீடமாய் மாறி கர்த்தர் பலியிடுகிற, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிற ஒரு பலிபீடமா இருக்கணும். இந்த பலிபீடம் துதிக்கும் பொழுது, இந்த பலிபீடம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது, இந்த பலிபீடம் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உமக்கு ஒரு பலிபீடமாய் இருக்க எங்கள் பிரதான பலிபீடமாகிய இயேசு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே பலிபீடமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வந்தா அதுதான் பலிபீடம் ஆண்டவரே. நீர் தான் அந்த பலிபீடம். பலியாய் எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வந்தீர் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வருவேன், வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உங்களுடைய ஜனங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் மகிமை இயேசுவின் நாமத்திலே ஆமென்.